Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான எஃபெக்டிவ் weight loss drink எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு ரெண்டே ingredient தான் தேவை. ஒன்னு Bayleaf, இன்னொன்னு லெமன். இந்த ரெண்டு ingredientsமே நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். இந்த ரெண்டு ingredientsமே ரொம்ப ஹெல்தியான ingredients ஏனா they are rich in antioxidants. லெமனை பொறுத்த வரைக்கும் இது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும், அதனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது கேலரி இன்டேக்கையும் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியண்ட். பே லீஃபை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இது மைக்ரேனை ட்ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பே லீஃபில் ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்குது. இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு இந்த ஹெல்தியான ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லெமனை வந்து ரெண்டு ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இதோட ஜூஸை வந்து ஒரு பவுலுக்கு ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இந்த தண்ணியில் இந்த லெமன் பீல் அப்புறமா அந்த பே லீஃபை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஆட் பண்ண அந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிட்டுருக்கு. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு மக் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸை வடிகட்டி இந்த மக்கில் சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த ட்ரிங்க் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லாட்டி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரிங்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.